அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு. இப்போ இதுல முதல்ல இருக்கிறது என்னன்னா உணர்ச்சி. அப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் என்னாகும், நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறி என்னாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு ஆகிய 10 படிநிலைகளில் மனம் இயங்குகிறது. இதுல முதல் 7 படிநிலைகள் பழக்கப்பதிவுகள், அடுத்த 3 படிநிலைகள் விளக்கப்பதிவுகளாகவும் உள்ளது அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. வாங்க உட்காருங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா மகரிஷி, இப்போ நம்ம சென்னைக்கு கிளம்புறோம். நம்ம யூஸ்வலாக 1 மணிக்கு நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் பஸ்ஸில் ஏறும்போது என்ன ஆகுது, மணி 2 மணி ஆகிடுது. அப்போ நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சி போகுது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, பசி என்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அது மனம் அறிவாக இயங்கக்கூடிய முதல் படி அப்படின்னு சொல்றாரு, உணர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் அடுத்தது என்ன ஆகுது, அந்த உணர்ச்சியை ஒட்டி நமக்கு என்ன ஆகுது, அதை நிறைவு செய்து கொள்வதற்கு, அந்த துன்பத்தை நீக்குவதற்கு ஒரு தேவை ஏற்படுகிறது நமக்கு, இல்லையா? அது இரண்டாவது தேவை அப்படின்ட்டு வருது. அப்போ அந்த தேவையை ஒட்டி நம்ம என்ன பண்ணணும், ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அந்த உணவை நம்ம எடுக்கலாம், பேக்லேருந்து முயற்சி பண்ணி எடுக்கலாம். இல்லை இறங்கின பிறகு யாரையாவது இந்த பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்குதா அப்படின்னு நம்ம முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம். அது முயற்சி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு 4 தடவை சொன்னீங்கன்னா ஒரு மெஸ் இருக்குங்க, ரிசர்வலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை நோக்கி போகிறோம். அது செயல். போய் என்ன பண்ணுறோம், உணவை சாப்பிடுகிறோம். அதான் விளைவு. அப்போ சாப்பிடும்போது அந்த உணவு எப்படி இருக்குது, சுவையாக இருக்குதா, நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, சரி சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, இல்லை நல்லா இல்லை, ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்தது அதை வெற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம போன முறை வரும்போது நமக்கு வழியிலேயே நம்ம நார்மல் வண்டியில் ஏறணும், பஸ்ஸில் அவங்க ஒரு ஹோட்டலில் நிறுத்தினோம், அங்கே சாப்பிட்டோம், அதை விட அது நல்லா இருந்தது, இல்லை அதை விட இது பெட்டராக இருக்குது, ஏதோ ஒரு அனுபவம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அனுபவம் என்பது என்ஜாய்மெண்ட். இப்போ ப்ரெசண்ட்டாக நமக்கு என்ன இருக்குதோ, அது இன்பமா துன்பமா, அந்த உணவு சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து அனுபவம். அனுபவம் வந்து ஏற்கனவே நம்ம உணவு சாப்பிடும்போது எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்ம நினச்சி பார்க்கறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் இந்த ரெண்டுக்கு தான் நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். அனுபவம் என்றது இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன நமக்கு ஏற்படுதோ அது அனுபவம். அது ஃபாஸ்ட் அனுபவம் என்றது பாஸ்ட், ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது, அது வந்து அனுபவம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, இந்த 7ம் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஏன்னா மற்ற உயிரினங்கள் கூட இதுக்கு பசினா அதுக்கும் உணர்ச்சி வருது, அதுக்கு தேவை இருக்குது, அதை நோக்கி அது முயற்சி செய்து அதுக்கான செயலை செய்து அது உணவை சாப்பிடுது, அது நல்லாதான்னு பார்க்குது, அது கூட என்ன பண்ணுது, நினச்சி பார்க்குது. ஏற்கனவே காக்கா என்ன பண்ணுது, நம்ம சாதம் கலந்து வச்சோம்னா சாப்பிடுது, அடுத்த நாள் வேற வச்சோம்னா நல்லா இல்லைன்னா அது வச்சுட்டு போயிடுது. அது ஏற்கனவே வச்ச சாதம் நல்லா இருக்குன்னு தான் வருது, இன்னைக்கு நம்ம வச்சுக்கிற சாதம் சரியில்லைன்னா போயிடுது அது. அப்போ அந்த மற்ற உயிரினங்களுக்கும் இந்த 7ம் இறைநிலை அறிவாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு மட்டும் என்ன பண்ணான், அவன் 6வது அறிவு வேலை செய்யுது, அவன் என்ன பண்றான், ஆராய்ச்சி செல்றான். அப்போ நம்ம நேரத்துக்கு நம்ம சாப்பிட முடியல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது வீட்டில் கட்டி கொடுக்க சரி செய்யலாமா, பண்ணிக்கலாமா, இல்லை நம்முடைய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பாயிண்ட்லேயே ஏறி இறங்கிக்கலாம், இல்லை நமக்கு பிரச்சனை கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளம்பி கரெக்டாக இறங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தெளிவு கட்டுறான். அதுக்கேற்ற மாதிரி அவனை டிசைட் பண்ணிக்கிறான், இதெல்லாம் போகணும், ஒன்று பாயிண்ட்டில் போகணும், இல்லை நடுவில் எங்கே தான் நிறுத்தக்கூடிய அந்த பஸ்ஸில் போகணும், இல்லை குஷன் இருக்கிற பஸ்ஸில் போகணும்,
நம்முடைய உடல்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு கடைசியில் முடிவு இருக்கிறோம். இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 இதெல்லாம் விளக்கப்பதிவுகள்னு சொல்றாங்க. இப்படிதான் ஒவ்வொரு செயலிலும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் முதல்ல இந்த அறிவு 7 நிலைகளிலே இருக்குதும். நாம் எல்லாமே மனிதன் ஏற்கனவே சொல்கிறோம், மனிதன் தோன்றி 3,15,000 ஆண்டுகள் ஆகிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம அந்த 3 லட்சம் ஆண்டுகளிலே மனிதன் விலங்கின பதிவுகள் மூலம்தான் வாழ்ந்து, பழக்க பதிவுகள் மூலம்தான் வாழ்ந்து வருகிறான். இப்போ ஒரு 15,000 வருடங்களாக தான் மனிதன் சிந்தனை ஆற்றல் பெருகி கொஞ்சம் விளக்கு பதிவு வழியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம ஒவ்வொரு செயலையும் இந்த முடிச்ச பிறகு ஆராய்ச்சி தெளிவு இந்த 3ஐயும் நம்ம ஒவ்வொரு செயலிலும் நம்ம கடைபிடிச்சோம்னா, நம்ம ஏற்கனவே பழக்கப்பதிவாக என்னென்ன செய்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் ஃபாலோ பண்ணணும். தீமைகள் இருந்தால் நம்ம விளக்கப்பதிவு வழியாக மாற்றி அமைத்துக் கொள்ளணும். இந்த டாபிக்கினுடைய கான்செப்டாக தான் அவர் சொல்றது. மனம் அறிவாக இந்த 10 படிநிலைகளை இறங்குகிறது. அந்த முதலில் இருக்கக்கூடிய 7 படிநிலைகளும் அனைவருக்கும் பொதுவானது. அது பழக்கப்பதிவினோடாக வளர்க்குது. அந்த விலங்குகள்லாம் எந்தவும் அது எப்போ 100,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது எப்படி தான் இருக்கும். அது எந்த மாற்றங்களையும் அது ஏற்படுத்திக்கல. புரியுதா? அது உணவு கிடைக்கலன்றதால சிங்கம் புல்லை சாப்பிட்றது கிடையாது. அதே போல் ஆடு இது நம்ம மானு உணவு கிடைக்கிறதுனால இன்னொரு விலங்கு அதை அடித்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அது பழக்கப்பதிவுகள் வழியாக தான் அது வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு 6வது அறிவு, எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு மேன்மை அவனுக்கு இருக்குது. அந்த விளக்கப்பதிவின் வழியாக நம்ம வாழ்ந்தோம்னா அப்போது நம்ம ஒவ்வொரு செயலையும் தெளிவு வழி நம்ம வாங்கினோம்னா நமக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைன்றதுக்காக தான் இந்த டாபிக்ஸ் அவர் கொடுத்துக்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொரு செயலிலும் இதெல்லாம் நம்ம பண்ணோம். அதாவது உணர்ச்சி, தேவை, முயற்சி, அதுக்கப்புறம் செயல், விளைவு, அனுபவம் இதையா மாதிரி கடைசியில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு செயலையும் நம்ம ஆராய்ச்சி தெளிவு முடிவை செய்யணும். நம்ம அதுக்காக தான் இந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முதல் 7 படிநிலைகள் பழக்கப்பதிவுகளாகவும் அடுத்த 3 படிநிலைகள் விளக்கப்பதிவுகளாகவும் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒட்டிய மனம் இயங்கக்கூடிய நிலைகளை 5ஆக மகரிஷி பிரிக்கிறார்கள். புரியுதுங்களா? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று ஒரு 5ஆக மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், கடைசிய ஆனந்தமய கோஷம். அதாவது மனம் எந்த எல்லைகளில் அது இயங்குகிறது அதை வச்சு இதை பிரிக்கிறாங்க. மனம் புலன் வழியில் நமக்கு என்ன தேவை, உண்ண உணவு, உடுக்க ஆடை, அதுக்கப்புறம் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு வசதிகள், நமக்கு வீடு, டாய்லெட்டு, வாழ்க்கை துணை, இப்படி அந்த உந்துவேகத்தை சமப்படுத்திக் கொள்வதற்கு மட்டும் இந்த மனம் இயங்கி கொண்டு இருக்கும்போது அப்படியே மனம் இயங்குது. அதுக்கடுத்து இந்த மனம் என்ன பண்ணுது, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், மக்கள் பேரு இவற்றிலே பற்றுக்கொள்வது இயல்பு, அதுதான் வாழ்க்கை. ஆனால் அதில் என்ன பண்ணுது, இந்த மனம் மயக்கம் அடைந்து தன்னுடைய நிலையை மறந்து அதிலேயே அது கிளைக்க ஆரம்பிக்குது. புரியுதா? அந்த உடலை தாண்டி இந்த பொருளை மனம் விரிவுபடுது, மயக்கம் அடையுது. இது ஒரு நிலை, மனதினுடைய நிலை. அதே மனம் என்ன பண்ணுது, அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டே தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய இந்த உயிரிலே அது ஒடுங்குது. இது மனதினுடைய எல்லை நிலை. முதல்ல மனம் உடல் அளவில் மட்டும் இருக்குது. அடுத்து மனம் விரிவு பெற்று பொருட்களிலும் புலன்களிலும் மக்கள் பற்றிலும் விரிவு பெற்று மயக்கம் அடைந்து மனம் அந்த எல்லைகளை விரித்துக் கொள்கிறது. அதிலேயே மயக்கம் அடைந்து அதிலேயே சிக்குகிறது. அப்புறம் இந்த இறை நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அறிவு என்ன சொல்லுது, உன்னுடைய வேலை அது கிடையாது, உன்னுடைய நோக்கம் அந்த இறைநிலையை அடைய வேண்டியதுன்ட்டு அது என்ன பண்ணுது, நடுவில் சில நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. உடல்ல நோய், அப்புறம் வாழ்க்கையில் சிக்கல்கள், இதெல்லாம் கொடுக்குதுன்னா நீ போகிற பாதை சரியில்லை, உன்னுடைய பயணம் வேற, நீ திசை மாறி போயிட்டு இருக்கிற அப்படின்ட்டு
நமக்கு சொல்றது தான் நமக்கு உடல்நல கோளாறுகள், சிக்கல்கள் இதெல்லாம் வரும்போதே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நம்முடைய செயல்களில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அப்போ நம்ம சிந்திக்கக்கூடிய திறனை நம்ம பெறணும். சிந்தனை என்றது என்னன்னாவே இறைலை நமக்கு அளிக்கக்கூடிய தகவல் தான் சிந்தனை. சிந்தனைக்கு விளக்கமே என்னன்னா இறைலை நமக்கு அளிக்கக்கூடிய தகவல்கள் தான் சிந்தனை. கடவுள் தனியா ஒரு ஆள் மூலம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. நம்ம மனதை ஒடுக்கி அந்த மனம் உள்நோக்கி சென்று நமக்கு ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை தொடர்பு கொள்ளும் போது அந்த இறைநிலை என்ன பண்ணுது, நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய வாழ்க்கைக்கு சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன வழியோ, குழப்பங்களை தீர்ப்பதற்கு என்ன வழியோ, நோயை தீர்ப்பதற்கு என்ன வழியோ, அதற்கான அனைத்து தகவல்களையும் அனைத்து உதவிகளையும் அது என்ன பண்ணுது, சிந்தனை என்ற வயா மீடியா மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். புரியுதா? யோசிச்சு செய்வா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? எந்த ஒரு செயலும் யோசிச்சு செய்வா, அப்புறம் உனக்கு துன்பம் வராது. அப்படின்னா என்ன, நீ கடவுளோடு தொடர்பு கொள்ளுன்னு அதுக்கு உள்ள அர்த்தம் அதான். நீ பாட்டுட்டு மனிதனா உன்னுடைய செயலை செஞ்சிருக்காத, உனக்குள்ளாக இந்த கருமையத்திலே இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான், அவனை நீ தொடர்பு கொள், அவன் உனக்கு தேவையான எல்லா விளக்கங்களையும் அவன் கொடுப்பான்றதுதான் விஷயத்தை நம்ம சொல்றது. யோசி செய்வா, அவசரப்படாதப்பா, அதுக்கு உள்ள அர்த்தம் தான். இந்த சிந்தனை என்பது இறைவனோடு நாம் தொடர்பு கொள்வது தான். அப்போ வரும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இறைவனோடு நம் மனதை ஒன்றும் போது அது மனம் ஒடுங்குகிறது. இது மனதுடைய மூன்றாவது எல்லை நிலை. அப்படி ஒடுங்கிய மனம் என்ன பண்ணுது, இந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த வின் இல்லையா, இந்த வின் பேரேக மண்டலத்தெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பற்றியே தெரிந்து கொள்வதற்கு விரிவு பெறுகிறது. இப்போ விரிவு பெறும்போது இது மனம் அடக்க நிலையிலே விரிவு பெறுகிறது. முதல்ல விரிவு பெறுவது உணர்ச்சி வயப்பட்டிலே மனம் விரிவு பெறுகிறது. இப்போ மனம் அடக்க நிலையில் விரிவு பெறுகிறது. விரிவு பெறுந்து இந்த பேரேக மண்டலத்தை பற்றியும் அதனுடைய தோற்றங்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் எல்லாத்தையும் தெரியுது. நாம எங்க இருக்கிறோம், இந்த பூமி எங்க இருக்குது, அது எதில் இருக்குது, இந்த சூரிய மண்டலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒன்றா இருக்குது, அந்த சூரிய குடும்பம் எங்க இருக்குது, மில்கிவே கேலக்சியில் இருக்கிற ஒரு 40,000 நட்சத்திரத்தில் ஒரே ஒரு சூரிய குடும்பம் நம்ம சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பம் அந்த மில்கிவே கேலக்சி எங்க இருக்குது, 2 லட்சம் கோடி கேலக்சி இருக்கிறத அதுல ஒரே ஒரு கேலக்சி தான் நம்ம மில்கிவே கேலக்சி. இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு எங்கேயாவது தன்முனைப்பு வருமா? நம்ம உன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு அற்பமானது. 100 வருஷம் கூட நம்ம வாழல. எத்தனை கோடி ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் இருக்குது சொல்றாங்க. 1380 13.8 பில்லியன் இயர்ஸ்ன்றாங்க இந்த பிரபஞ்சம் தோன்றி. 1380 கோடி ஆண்டுகள் இது தோன்றி பிரபஞ்சம் தோன்றி ஆகுது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா என்ன ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய தன்முனைப்பு நீங்கும். அப்போ இதை தான் என்ன சொல்றாங்க, இதை தான் பிரிச்சு என்ன சொல்றாங்க, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அந்த மனம் மேலும் உடங்கி அந்த இறைநிலையோடு லயம் ஆகும்போது அது ஒரு எல்லை, அந்த இறைநிலையாக மாறிடும். அதை தான் என்ன சொல்றாங்க, இத்தனையாக பிரிக்கிறார்கள். இப்போ மறுபடியும் பழசுலேருந்து வந்துடலாம் பாருங்க. அது ஆனந்தமயம். ஆமாம் 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 தவம் பண்ணி நம்ம ஆழ் மனதில் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிச்சா அதுக்கான விடைகளை இறையிலே நமக்கு கொடுக்கும். அதான் சிந்தனைன்னு சொல்றது. எதையுமே விளைவுகளை நம்ம பாருங்க, எதை செஞ்சாலும் விளைவுகள் பற்றி அது நமக்கு சமுதாயத்துக்கும் நன்மை தருமா தூய்மை தருமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். விளைவை நமக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியும். நம்மளால இந்த 6வது அறிவு இருக்கிறதுனால நம்மளால அதை கணிக்க முடியும். அதான் ஆனந்தமய கோஷம் சொல்றாங்க. இப்போ ஒன்று பார்க்க அது விட்டுட்டாங்க. இப்போ அப்போ ஃபர்ஸ்ட் இருந்து வந்துடலாம் நம்ம. பிராணமய கோஷம், மனோமய கோஷம். இப்போ அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மனம் நமக்கு உடல் தேவையாகிய உணவு நீர் இவற்றை அடைவது, அதுக்கப்புறம் வெப்பத்தப்ப மாறுதலிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆடைகள் வீடு இதெல்லாம் பெற்றுக்கொள்வது. அது ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, உடல் தேவைகளை நீக்கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வது. இதை தான் வாழ்க்கை
இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற நிலையில் வாழ்ந்தே ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் அன்னமய கோஷ நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? பெரும்பாலான மனிதர்கள் இந்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களாலே யாருக்கும் எந்தவித தீமையும் கிடையாது, நன்மையும் கிடையாது. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த மனநிலை என்ன ஆகுதுன்னா, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், மக்கள் பற்றி, இந்த ஐவகை பற்றுகளிலே அவன் நாட்டம் கொண்டே என்ன பண்றான், அதிலேயே அவன் லயமாகி விடுகிறான். லயமாகி அவன் என்ன பண்றான், 3 விஷயங்களை அவன் மறந்து விடுகிறான். ஒன்று தன்னுடைய அதில் அளவு, இரண்டாவது முறை, மூன்றாவது கடமை உணர்வு. இந்த 3ஐயும் அவன் மறந்து விடுறான். புரியுதுங்களா? அதனால என்ன பண்றான், அளவை மீறுகிறான், முறையை மீறுகிறான், தன்னுடைய கடமையை அவன் மறந்து விடுகிறான். இந்த 3 விஷயத்தையும் மறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, 3 தடைகள் அவங்ககிட்ட இருக்குது. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற 3 தடைகள் இருக்குது. அந்த 3 தடைகளை நீக்குவதற்கு மகிழ்ச்சி, அது வேற சப்ஜெக்ட். சுருதி, அனுபவம், சுருதி, யுக்தி, அனுபவம் என்று நான் 3 வழிகளை சொல்றாரு. அது ஒரு வேற சாப்டர். அப்போ இந்த நிலையில மனுஷன் மயக்கமா இருந்து இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய எல்லை என்ன சொல்றாங்க, மனோமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. உலகில பெரும்பாலும் அந்த நிலையில தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் துன்பங்கள் நமக்கு வரத்துக்கு காரணம் தான். ஒரு வீடு போதும், அடுத்த வீடு நிறைய இன்கம் இருந்தா நம்ம கட்டி வாடகைக்குள்ள, அது சமுதாயத்துக்கு பயன்படும், அது தப்பு கிடையாது. ஆனா வசதியே இல்லாம நம்முடைய குடும்பத்தை கவனிக்காம போயிட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு ரைட் ஹேண்டே வேலை செஞ்சு நம்ம உடம்பை கெடுத்துட்டு எதையும் நம்முடைய கடமைகளை மறந்து அளவை மீறி முறையை மீறி குடும்பத்தை பார்த்துக்கணும், உடமையை நம்ம உடலை கவனிக்கணும், இந்த கடமையெல்லாம் நம்ம மறந்து செயல்படும் போது நமக்கும் துன்பம் வரும், குடும்பத்துக்கும் துன்பம் வரும். இந்த நிலையிலே வாழ்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் மனோமய கோஷத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாமளாம் எந்த வயசும் இந்த 2த்தையும் தாண்டி நம்ம பிராணமய கோஷ நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், இதை எடுத்து நம்ம என்ன சொல்றோம், புலன்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது, எப்பொழுதுமே அது போயிட்டு இருக்கு, அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். புலம் மயக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மனமானது தன்னுடைய மூலமாக உயிரிலே ஒடுக்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கோம். மனவளக்கில் அன்பர்கள் நம்ம என்ன பண்றோம், நம்ம பிராணமய கோஷ நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? அதுல நல்லா டீப்பா நம்ம தவம் பண்றவங்க என்ன பண்றாங்க, மனம் அலை ஒடுங்கி என்ன ஆகுது, நம்முடைய இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அந்த என்ன இருக்குது, கோள்கள் என்ன இருக்குது அப்படிலாம் நம்ம மனசு நினைக்கும் போது அது விஞ்ஞானமய கோஷத்திலே அப்போ அந்த நிலையிலே நம்ம இருந்தோம்னா அது விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்முடைய மனம் அந்த சுத்த வழியோடு கலக்கும் போது அது ஆனந்தமய கோஷம். அதுதான் நம்முடைய கோல். புரியுதா? ஆனால் அதற்கான முயற்சிகளை தான் நாம மேற்கொண்டு கொண்டிருக்கோம். இப்போ நம்ம ஆக்னிதவம் துரியதவம் பண்ணும்போது நம்முடைய மனம் என்ன ஆகும்னா பிராணமய கோஷத்திலே இருக்கிறது. நமக்கு பேரைக்கு மண்டலத்திலேயே நம்ம தவம் செய்யும் போது நம்முடைய மனம் விஞ்ஞானமய கோஷ நிலையில இருக்கணும். அதுக்கான முயற்சி தான். கடைசியில தான் நம்ம அந்த துரியாதீதம் போது ஆனந்தமய கோஷம் நம்மள இருக்கணும். அப்போ அதற்கான முயற்சிகளை தான் இதுதான் நம்ம கோஷ நிலைகள். அப்படி கோஷம் என்றால் உரை என்று பொருள். அதாவது மனம் இயங்கக்கூடிய எல்லைகளை உரைன்னு சொல்றாங்க. அந்த உரைக்கு தான் கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 மனநிலையில மனம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நாம் எந்த நிலையில இருக்கு, நான் அன்னமய கோஷ நிலையில இருக்கிறேனா, மனோமய கோஷத்தில் இருக்கிறேனா, இல்லை பிராணமய கோஷத்தில் இருக்கிறேன். அப்போ பிராணமய கோஷத்தில் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம முயற்சி பண்ணணும். விஞ்ஞானமய கோஷத்துல நிலை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் மனதை நம்ம எடுத்த உடனே நம்ம துரியாதீதம் பண்ணுறதுக்கு முடியாது. நமக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், அந்த பேரிக மண்டலத்தை பற்றி ஆராய்ச்சியிலேயே நம்முடைய மனம் நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனம் மேன்மை வரும். நைட்டில் கொஞ்சம் வெளியே போயிட்டு சீரியலை பார்க்கறது விட்டுட்டு அந்த நட்சத்திரங்களை நாம் பார்க்க வேண்டும். நட்சத்திரங்களை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகணும், நம்முடைய மனம் மேன்மை நிலை வரும். ஏன்னா அதுக்கு அடுத்தது சுத்த வெளி தான் இருக்குது. அப்போது நம்ம மனதை அந்த வானத்தை பார்த்து 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 நம்ம பழகிட்டோம்னா நம்மளுடைய மனம் விஞ்ஞானமய கோஷத்திலே நிலை பெற ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? அப்படி பண்ண நமக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம சுத்த வெளிக்கு போகலாம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எப்பவும் நம்ம மனசை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மேலே பார்க்கும்போது எவ்வளோ கோடிக்கணக்கான எண்ண முடியாத நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, அந்த நட்சத்திரங்களை நம்ம எப்பவும் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ நினைக்கும் போது நம்முடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக விஞ்ஞானமய கோஷத்தில் போயிடும். இன்னும் நம்ம மனசு பண்ணால் அதை தாண்டி இருக்கக்கூடிய டார்க் பேஸர், இருட்டு தாங்க கடவுள். கடவுள் என்றது இருட்டு தான்.
அதை தாண்டி இருக்கக்கூடிய டாட் ஸ்பேஸ் தான் கடவுள். அப்போ அதே நம்ம நினைச்சோம்னா நம்ம அதில் இருக்கோம். ஸோ இதற்கான முயற்சிகளை தான் நம்ம மேற்கொள்ளணும். மனோமயகாசம் சொல்லிட்டு நம்ம இல்லையா, புலன்கள் வழியாக நம்ம இருக்கணும். வாழ்க்கைக்கு அது தேவைதான். பொருள் ஈட்டுவதற்கு புலன்களை நம்ம படிதான். ஆனால் அதில் அளவு முறையும் கடமை உணர்வு இந்த மூன்றையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா? அதை தடுப்பது தான் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி. அறியாமை என்பது விளைவுகளை தெரியாமல் செயலாற்றுறது தான் அறியாமை. விஷயம் தெரியாது கிடையாது. எந்த செயல் செய்தால் என்ன விளைவுகள் வரும். ஒரு டாக்டருக்கு எல்லாம் தெரியும்ல. ஆனால் சிஎம்சி டாக்டர்ஸ் வெளியே என்ன பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்போ என்ன, அது அலட்சியம். விளைவுகளை தெரிஞ்சோ அவங்க அலட்சியமாக இருக்கிறாங்க. புரியுதா? அதுக்கடுத்து உணர்ச்சி வயம். அப்போ அதெல்லாம் நம்ம மறந்து வாழணும். அதெல்லாம் நீக்கி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். பிராணமய கோஷம் நம்ம தவம் ஒன்றை இல்லையா, மனதை உயிரில் அடக்கக்கூடிய அந்த பயிற்சி பிராணமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் நம்ம விஞ்ஞானிகளுடைய எண்ணங்கள் எப்பவுமே அந்த பேரிக்க மண்டலத்தில் தான் இருக்கும். அதனால தான் அவங்களுடைய மன அலட்சியங்கள் குறைஞ்சி அவங்க அலைநிலை எப்பவுமே தீட்ட அலைநிலையில் இருக்கும். புரியுதுங்களா? அந்த தீட்ட அலைநிலையில் இருக்கிறதுனால அந்த இயற்கை ரகசியங்களாம் இறைகளில் அவங்களுக்கு உணர்வாக கொடுக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஞானிகளும் இந்த நிலையில் இருக்கிறது மாதிரி தான் அவங்களுக்கு மகரிஷி விஞ்ஞானிகள் சொல்றக்கூடிய கருத்துக்கெல்லாம் எப்படி சொல்றாரு, விஞ்ஞானிகளும் அந்த அலைநிலையில் தான் இருக்கான். மகரிஷி அதையும் தாண்டி அவர் பேரிக்க மண்டலத்திலே இருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து உண்மைகளுமே என்னன்னா நம்மளுடைய ஞானிகள் ஏற்கனவே அவங்களுக்கு இறைநிலை உணர்த்திய உண்மைகள் தான். பல விஷயங்கள் ஜெர்மனுடைய தத்துவ ஞானி மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன ஒரு கருத்து தான் பின்னால தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் சொன்னார். அது ஐன்ஸ்டீன் புதுசாக சொல்லுவார். அந்த தத்துவ ஞானி சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் மறுபடியும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபணம் செய்தார். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் மெட்டாபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கருத்தியல் உண்மையாக தத்துவ விஞ்ஞானிகளால் முதலாக சொல்லப்படும். அதை விஞ்ஞானிகள் பின்னால அதை கருவிகள் மூலம் நிரூபணம் செய்வார். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய இது நம்முடைய பீட்டா வேவ் அன்னமய கோஷம். அதே போல நம்முடைய ஆல்ஃபா வேவ் பீட்டா வேவ் நம்முடைய அன்னமய கோஷம், மனோமய கோஷம். அதே போல நம்முடைய ஆல்ஃபா வேவ் பிராணமய கோஷம். அதே போல் நம்ம இது எடுத்துக்கிட்டிங்கன்னா தீட்டா என்றது பேரேக்க மண்டலம். அப்புறம் டெல்டா என்றது சுத்த வழி. புரியுதுங்களா? கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் எடுத்தோம்னா இந்த மன இறைச்சூழல், புறமணம், இந்த அன்னமய கோஷம் எல்லாத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் கனெக்ஷன் ஒன்றா வந்துகிட்டே இருக்கணும். நைட்டில் உட்காந்து யோசனை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமான விளக்கங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்தையுமே மகரிஷி நம்ம சொல்லாலும் மட்டும் நம்ம அதை சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம் இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கூட எனக்கு நிறைய நாள் எனக்கு யோசனையாகவே இருக்கும். என்ன இது இதெல்லாம் சொல்கிறாரு, எப்படி இதெல்லாம் கரெக்டாக விஞ்ஞானம் இதுக்கு எதான விளைவுகளை கொடுத்துருக்குதா அப்படின்னு யோசனை பார்த்து திடீர்னு மகரிஷி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. எம்ஏ புக்கில் அவர் இந்த மனதை பற்றி சொல்லும்போது சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தத்துவ விஞ்ஞானி காரல் ஜங் அவர் சொன்ன ஒரு கோட்டை அவர் நினைவுபடுத்தியிருப்பார். அவர் சரி நான் திடீர்னு அந்த பேர் வந்த உடனே என்ன பண்ண கூகுளில் 12 மணி ராத்திரிக்கு அந்த காரல் ஜங்குடைய கூகுளில் தேடணும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பதிவுகளை பற்றி ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை ரெட் புக்ன்ற ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் இந்த பதிவுகள் எல்லாமே விஞ்ஞானபூர்வமான தான். அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாரு. அதனுடைய பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவார், அந்த ஹிப்னாட்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கலையில் அவங்க மனதை ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அந்த பதிவுகளை எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எல்லாமே அதுக்கு விரிவான ஒவ்வொரு பேஷண்ட் நேம் எழுதி அவங்களுடைய ஜெனடிக் சென்டரில் என்ன பதிவுகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போது எல்லாமே அந்த புக்கை மகரிஷி வச்சிருக்காரு பாருங்க. அப்போ ஏதாவது விட்டுருக்கிறாரா மகரிஷி? சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய காரல் ஜங் எழுதிய ரெட் புக்கை மகரிஷி படிச்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றையும் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானி CARL JUNG காரல் ஜங், CARL JUNG அவர் எழுதிய ரெட் புக், அதில் எல்லா தகவல்களும் இருக்குது. அதே போல நம்ம மகரிஷி என்ன சொல்றாரு, இறை தகவல்கள் தான் எலக்ட்ரான் புரோட்டானா வருதுன்னு சொல்றாரு இல்லையா? இதை பற்றியும் நான் கூகுளில் தேடும்போது நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்த கல்கத்தாவை சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானி சத்யேந்திரநாத் போஸ் அவர் 1920 விஞ்ஞானிகள் நாட்டில் ஏதோ அவர் சொல்றாரு. அவர் ஒரு தீசிஸை சப்மிட் பண்றாரு. அவர் அதாவது இந்த பிரபஞ்சம்
இருக்கிற எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனதுன்னு விஞ்ஞானம் சொல்லிட்டாங்க. ருதர்ஃபோர்டு என்ன பண்ணாரு, அந்த அணுக்களையும் பிளந்து அதிலே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற பார்ட்டிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த எலக்ட்ரான், புரோட்டான் மூன்றும் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த உலகத்துல பிரபஞ்சம் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளி இருக்குது. அப்ப இதை இரண்டை தவிர வேற ஏதாவது இருக்குதா? அப்போ இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த மூன்றும் சேர்ந்த இந்த அணு இந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, இதை சூழ்ந்து இருக்கக்கூடிய சுத்தவெளி தான் இருக்குது. அப்போ அந்த சுத்தவெளியிலிருந்து தான் இந்த எலக்ட்ரான், புரோட்டான் அலைகள் தோன்றி வரும். அதுக்கு முன்னாடி பிரிமிட்டிவ் ஸ்டேஜா ஒரு அலை தோன்றி இருக்கக்கூடும். அந்த அலையில இருந்தால் இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தோன்றி இருக்குது என்று அவர் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்றாரு விஞ்ஞானிகள் மாநாட்டில். அதை அவர்கள் ஏற்று என்ன பண்றாங்க, அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நாட்டில் ஒரு ஆய்வகத்தை அமைத்து அதை கண்டுபிடிப்பதான முயற்சிகளை மேற்கொள்ளாங்க. அதுக்கு காட் பார்ட்டிகள்னு ஒரு பேரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டில் யூரோப்பியன் நாட்டு கண்ட்ரிகளாக சேர்ந்து பூமிக்கு அடியில் ஒரு பெரிய ஆய்வகத்தை அமைச்சு ஒரு ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் இன்னும் அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூட்ரான் தோன்றுவதற்கான ஒரு அலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் குவார்க்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அலைக்கு மனம் என்ற தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்க. மகரிஷி என்ன சொல்றாரு, இந்த இறைத்துறைகள் 5 பௌதிக பிரிவுகளே அழுத்தம், ஒளி, சுவை மனமாக தன்மாற்றம் அடையுதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ மகரிஷி இருக்கக்கூடிய அந்த மனத்தை தான் இப்போது விஞ்ஞானிகள் குவார்க் என்ற அலைகளாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் மகரிஷி என்னென்ன சொல்றாரோ பின்னால எல்லாமே நமக்கு செயலுக்கு வரும். அதனால நம்ம எதை இந்த மகரிஷியுடைய எல்லாத்தையுமே நம்ம விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும், அவ்வளோ நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ அடுத்தது போலாம். இப்போ என்னங்க புரியல? குவாண்டம் தியரிஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டன் சொல்றாரு இல்ல, தியரி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்றாரு அவர். அந்த தியரி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மற்றொரு பொருள் மீது இருக்கின்ற தாக்கத்தை பற்றி ஐன்ஸ்டீனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விவரிக்கிறது. ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்றதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய சுத்தவெளியின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தான் ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இன்னும் 2 விஷயங்களை விஞ்ஞானம் விட்டுச்சு. அதாவது சுத்தவெளி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதே போல சுத்தவெளி தன் மீதே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 2 விஷயத்த இன்னும் விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியல. ஆனா மகரிஷி என்ன பண்ணாரு, இந்த 2 விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார். அவரு சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது, அது நொறுங்கி அது என்ன ஆகுது, அது இறைத்துறைகளாக மாறுகிறது. அந்த இறைத்துறைகளுடைய தொகுப்பு வீண். அந்த விண்ணிலே என்ன பண்ணுது, மறுபடியும் சுத்தவெளி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த 2 சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களும் தன்மாற்றங்களும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே அதனால தான் ஏற்படுதுன்னு மகரிஷி விடுபட்ட அந்த 2 மகரிஷி சொல்லிட்டு சயின்ஸ் நிறைவு பெற்று விட்டது. ஆனால் அது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபணம் செய்யக்கூடிய காலங்கள் இன்னும் வரல. ஸோ 4 இயக்கங்களை 2 இயக்கத்தை சொல்லிட்டாங்க. நியூட்டன் என்ன சொல்லிட்டாரு, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மீது ஏற்படுகின்ற தாக்கத்தை சொல்லிட்டாரு. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுவாரு, பொருள் சுத்தவெளி மீது ஏற்படுகின்ற தாக்கத்தையும் சொல்லிட்டாரு. நம்ம மகரிஷி சுத்தவெளி பொருள்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் சொல்லிட்டாரு, சுத்தவெளி தன் மீதே ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப எல்லாத்தையும் மகரிஷி சொல்லிட்டாரு. அவர் விஞ்ஞானம் நிறைவு பெற்றதா? அப்ப மெய்ஞானம் 2ம் ஒன்றாக இணைந்து விட்டது. அது எல்லாமே பின்னால இதெல்லாம் மகரிஷி சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இப்ப என்ன சொல்றது, மெட்டாபிசிக்ஸ். இதை தவறுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அது கருவிகளால் நிரூபணம் செய்யவும் முடியாது. அதனால் அதுக்கு என்ன பேர் இஷ்டம், கருத்தியல் உண்மை, மெட்டாபிசிக்ஸ்னு வச்சிட்டாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் ராமானுஜம் எவ்வளோ தேர்தலை எழுதி வச்சுக்கிட்டார் அவர். ஆனால் அதை விஞ்ஞானிகளால் தப்புன்னு சொல்ல முடியல. ஆனால் அதை சால்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு வழி தெரியல. இறைநிலையில் அவருக்கு உணர்த்திய எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, எழுதி நோட்டு எழுதிட்டார். அவர் டிகிரி கூட முடியல, டிகிரி கூட பாஸ் பண்ணல. ஏதோ ஒரு விஞ்ஞானி வெளிநாட்டில் இருக்கிறவன் அடிச்ச புக்ஸை பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு கூப்பிட்டு அவரை அங்கே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டான், நீ இது சொன்னா போகாதுப்பா, நீ வழிமுறையை சொல்லு, அப்போதான் விஞ்ஞானிகள் உன்னை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் உட்காந்து ஒவ்வொரு வழியும் தான் எழுதினார். அதுக்குள்ளேயே அவருக்கு என்ன சொல்றது, லங்ஸ்ல பிரச்சனை வந்து காச நோய் வந்துட்டு மறுபடியும் வந்து அவர் இறந்துட்டார். இல்லைன்னா அவர் இன்னும் எவ்வளோ விஷயங்களை அவர் சாதிச்சிருப்பாரு.
இப்போ மனதினுடைய 3 நிலைகளையும் நம்ம பார்த்துடலாம். மேல் மனம், நடுமனம், அடிமனம். 12வது இது முடிச்சிட்டோம்னா முடிகிற வரைக்கும் பண்ணுவோம். கண்ணாடி தவிர்த்து அடுத்ததுக்கு பார்த்துக்கலாம். முடிஞ்சா பண்ணலாம் கண்ணாடி தவிர. இப்போ மனம் 3 நிலைகளே இயங்குகிறதுன்னு சொல்றாங்க. மேல் மனம், நடுமனம், அடிமனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேல் மனத்தை என்ன சொல்றோம்? புறமனம்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் வந்து கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நடுமனத்தை என்ன சொல்றாங்க? சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடிமனத்தை வேணா ஆழ்மனம்னு சொல்லலாம், சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லலாம். புரியுதா? மனம் இந்த 3 நிலைகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேல் மனம் என்றது என்ன? ஏற்கனவே சொல்றதுதான், இந்த புலன்கள் வழியாக மனம் செயலாற்றி அந்த பதிவுகளை ஒட்டி மனம் செயல்படும் போது அது மேல் மனம், புறமனம் சொல்றாங்க. அதாவது நம்முடைய மூக்கு, கண்ணு, காது, கை இதில் கூடிய செயல்கள் செய்வதனால ஏற்படுகின்ற பதிவுகளை ஒட்டி மனம் இயங்கிக் கொண்டிருந்தால் அது புறமனம். புரியுதுங்களா? அதை ஒட்டி தான் நம்முடைய மனம் எப்பவுமே புறமனம் தான் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பொருளை பார்க்குறோம், அதில் நமக்கு என்ன இன்பம் கிடைக்குது, ஒரு உருவத்தை பார்க்குறோம், ஒரு செயலை செய்கிறோம், அதெல்லாம் இந்த நம்முடைய கருவிகளில் நாணயந்திரியங்கள், கர்மேந்திரியங்களே ஏற்படுகின்ற ஒதுக்குகளை ஒட்டிய மன இயக்கம் புறமனம். அதை நம்ம ஈஸியாக சொல்லலாம். புரியுதா? நாணயந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதை ஒட்டி ஏற்படுகின்ற பதிவுகளை ஒட்டிய செயல்கள் எல்லாமே நமக்கு புறமனம் அப்படின்னு சொல்றாங்க. புறமனம், மேல்மனம் அப்படின்னு சொல்றாங்க. நடுமனம்ன்றது இப்படி செய்யக்கூடிய அந்த செயல்களுடைய குணங்களை, உருவங்களை அது என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணும். மூளை செல்களில் ரெக்கார்ட் பண்ணும். அதுதான் நம்ம நடுமனம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆளை பார்க்குறோம், புரியுதா? அவர் உயரமா இருக்கிறாரா, குள்ளமா இருக்கிறாரா, சிகப்பா இருக்கிறாரா, கருப்பா இருக்கிறாரா, அவர் நல்லவரா, கெட்டவரா, இதெல்லாம் நம்மளுடைய மூளை செல்களிலே பதிவாகும். ஒரு பூவை பார்க்குறோம், அது மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த பூ என்ன நிறத்தில் இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் என்ன மனம் வருது, அப்போ உருவங்களையும் குணங்களையும் நம்முடைய மூளை செல்களிலே அது பதிவாகிறது. அது நடுமனம். புரியுதா? இந்த இரண்டுடைய தொகுப்பு ஜெராக்ஸ் காப்பி என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் நம்முடைய ஜெனடிக் சென்டரில் போய் பதிவாகிடும். அதுதான் அடிமனம், ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நாம் தவம் செய்யும்போது என்ன பண்ணணும்? நம்முடைய மனம் என்ன பண்ணுது? இந்த புறமணத்துக்கும் நடுமணத்துக்கும் சண்டை உடனே இருக்கும். நம்ம புறமணம் என்ன பண்ணும்? வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளும். கண்ணு நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, கை ஏதாவது சொரிய ஆரம்பிச்சிருப்போம், நம்ம ஏதாவது விஷயத்த. அதே மாதிரி நடுமணம் என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற டேட்டாஸை எடுத்து எண்ணங்களாக காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த புறமணமும் நடுமணமும் ஒத்துழைச்சாதான் நம்மளால தவறு செய்ய முடியும். அதை வெல்வதற்காக தான் நமக்கு இந்த ஆகினை தவத்தை நம்ம கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அவங்க ஆகினை தவத்தில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த புறமனதை நாம் வெல்ல வேண்டும். அதுக்கு நம்முடைய நடுமணம் துணை புரிய வேண்டும். இது ரெண்டும் நடஞ்சாதான் நமக்கு ஆகினை தவம் சீராக வரும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து நம்ம துரியத்தில் என்ன பண்ணணும்? இந்த அடிமனமும் நமக்கு முடிஞ்சு நம்ம ஆழ்மனத்தில் மனம் நிலைக்கணும். அதான் உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த இதில் நம்ம அடிமனத்தில் போய் நம்ம இது பண்ணால் இதுக்கு அடிமனம்னு சொல்கிறாங்க, இது நேவல்னு சொல்கிறாங்க. அந்த புறமனத்துக்கு என்ன சொல்கிறாங்க? புத்தின்ற ஒரு பேர், நடுமனத்துக்கு சித்தன்ற பேர், அடிமனத்துக்கு அறிவுன்ற ஒரு பேர் சொல்கிறாங்க. வருது பாரு. புத்தி எனும் புறமனம் நாம் காணும் தோட்ட பொருட்களை அறிவானது காலம், தூரம், வேகம், பருமம் என்ற 4ஆல் ஒப்பிடுகிறது. அவ்வாறு கணிக்கும் போது தண்ணில் ஏற்படும் இயக்கம் புலன்களில் அதிர்வு அலைகளை பெறுகிறது. புலன்களில் பந்தியவற்றை உணர்வதை புனர்மனம் என்கிறோம். புரியுதுங்களா? எந்த ஒரு எடுத்தாலும் அதுக்கு காலம், தூரம், வேகம், பருமம் என்ற 4 பரிமாணங்கள் இருக்குது. புரியுதா? எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அது பிரபஞ்சத்துல ஒரு இடத்தை அடைச்சிக்குது. அதுக்கு பருமன் என்று பேரு. அதுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது. அதுக்கு நம்ம வேகம் சொல்றாங்க. அந்த பொருளுக்கும் இன்னும் பொருளுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை தூரம்னு சொல்லுவோம். அந்த இடைவெளி இருந்தால் தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஒன்றா இருந்தால் அந்த பொருள் ஒன்றா ஆகிடும். அப்போது காலம், தூரம், வேகம், பருமை என்ற 4 பரிமாணங்களால் நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம கணிக்கிறோம். அதுதான் நம்ம வந்து எண்ணங்கள் சொல்கிறாங்க. அதுதான் புறமனம்னு சொல்கிறோம். சித்தம் என்பது நடுமனம். புத்தி இயங்கும் போது அதுக்கு உதவி புரிந்து அதன் செயல்களை பதிவு செய்து கொண்டு சித்தம் இயங்குகிறது. சித்தத்தின் உதவியின்றி புத்தி என்ற புறமனம் தனது உணர்வு இயக்கத்தை நடத்த முடியாது.
அப்போது நம்ம இந்த புலன்கள் புறமணம் செயல்படணும்னா நம்மளுடைய நடுமணம் சப்போர்ட் பண்ணாதான். நம்ம காரை ஓட்டணும்னா நம்மளுடைய மூளை சப்போர்ட் பண்ணணும். போனோமா வானான்னு டிசைட் பண்ணுறது நம்மளுடைய நடுமணம் தான். எந்த வேலை செய்யணும் வேலை செய்யாதுன்னு நம்முடைய மனமனை டிசைட் பண்ணாதான் புறமணம் அதை செயல்படுத்த முடியும். அப்போ புறமண நடுமணத்தின் உதவி புறமணத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ரெண்டுடைய சப்போர்ட் தான் நம்ம எந்த வித செயலையும் நம்ம செய்ய முடியும். பேரறிவு என்னும் அடிமனம். பொருட்களையோ தோற்றங்களையோ பார்க்கும்போது அத்தோற்றங்களுக்கு மூலத்தையும் அதை அறியும் மனதிற்கு உட்பொருளையும் காணுவது அடிமனம். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையை ஆராயக்கூடியது தான் ஆழ்மனம் அடிமனம். ஒரு மனுஷன் பார்த்தானா அவன் நல்லவனா கெட்டவனா, ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் நமக்கு நன்மை செய்யுமா தீமை தெரியுமான்னு ஒவ்வொரு பொருளையும் மூலத்தை காண்பது. அது அணுக்களால் ஆனது, அது இந்த எதை எடுத்தாலும் அது அணுக்களால் ஆனதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செஞ்சோம்னா அது நமக்கு நல்லது கொடுக்குமா தீமை கொடுக்குமா. ஏன்னா பொருளாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பொருள் இன்னொரு பொருளாக சேரும்போது விளைவுகள் நமக்கு மாறுபடுகிறது. துத்தநாகமாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்தவித ரியாக்ஷனும் கிடையாது. அதை நம்ம வாயில வச்ச உடனே அது விஷமா மாறிடும். அப்போ பொருளில் இயக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அது இன்னொரு தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு விளைவுகள் நல்லதாகவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்குது. அப்போ அந்த பொருளுடைய உண்மைத்தன்மையை நம்முடைய மனம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். அதுக்கு ஆழ்மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விரிந்த ஆமாம் ஆமாம் அது அதெல்லாம் மறுபடியும் ஆழ்மனத்தில் இருக்கும். ஆழ்மனம் சொல்லும். நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது உள்ள டேட்டாஸ் இருக்குது. அவன் இப்படிப்பட்டவன் இப்படி கெட்டவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்களை நமக்கு தெரியும். அவனால் பழகும்போது இந்த நன்மை கிடைச்சிருக்குது தீமை கிடைச்சிருக்குது எல்லாமே ஆழ்மனத்துலேருந்து டேட்டாஸ் வந்துடும் நடுமனத்துக்கு. புரியுதுங்களா? அதை வச்சு புறமணம் நம்ம செயல்படுத்தலாம். என்னங்க இல்லை ஐயா ஜாயின் பண்ணியிருப்பார் ஒரு அட்மிஷன் வந்ததுங்களா? யார் ஐயா? இவர் சண்முக ஐயா செஷனில் ஜாயின் பண்ணிட்டு அட்மிட் வந்துச்சு. இந்த அட்மிட் வந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். சும்மா அட்மிட் எதுனா பார்க்க பார்த்துச்சுன்னா மட்டும். சரி நீங்கள் ரன் பண்ணுங்க. ஓகேங்க. வாழ்க. அது எங்க இருக்குது? படுத்தது வரலைங்கய்யா. அது இது பண்ணுங்க. இது உள்ள எங்கிட்ட இது பண்ணுமா? இதை கீபோர்டை வந்துச்சு. அடுத்தது மனனுடைய அனுபவங்கள் 4. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அதான் சொல்றாங்க. நம்முடைய மனம் 4 அனுபவங்களை பெறுகிறது. எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அதுக்கு இன்பமோ துன்பமோ இருக்குது, அமைதி என்ற ஒரு நிலையே இருக்கிறது, பேரின்ப நிலையே இருக்குது. அப்போ இன்பம் துன்பம் என்றது என்னன்னா ஜீவகாந்த அளவு நம்முடைய தேவையான அளவு மட்டும் இருந்து அதை செயல்படுத்தும் போது மனம் அமைதி நிலையிலே இருக்கிறது. சர்ப்ளஸா இருந்து அந்த ஆற்றல் செலவாகும் போது நமக்கு ஒரு இதமான ஒரு மனநிலை இருக்கிறது. அதுதான் நம்ம இன்பம்னு சொல்றோம். நம்ம புரியுதா? அடுத்தது ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு குறைவாக இருக்கும்போது அது செலவாகும் போது அது நமக்கு துன்பமாக மாறுபடுகிறது. அப்போ ஜீவகாந்தம் சமநிலையிலே இருக்கும்போது ஏற்படுகின்ற அனுபவங்கள் அமைதி என்று இருக்குது. ஜீவகாந்த ஆற்றல் சர்ப்ளஸாக இருந்து அதிகப்படியாக இருந்து ஒரு செயல் செய்யும் போது ஏற்படுகின்ற அனுபவங்கள் நமக்கு இன்பமாக இருக்கிறது. ஜீவகாந்த ஆற்றல் குறைவாக இருக்கும்போது நம்ம ஒரு செயலை செய்யும் போது ஏற்படுகின்ற அனுபவங்கள் துன்பமாக நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு மனம் பேரிக்க அந்த இறைவனோடு இணையும் போது மனம் இந்த ஜீவகாந்த ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. ஆற்றல் என்ன ஆகுது? அந்த பேரின்ப நிலையை மனம் அனுபவிக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு ஜாங்கிரியை சாப்பிட்டா மகரிஷி ஜாங்கிரி தான் எதுக்கு எடுத்தாலும் தரும். ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா நல்லா இருக்குது, அது கரெக்டாக இருக்குது. அதே 2 ஜாங்கிரி சாப்பிட்டா அந்த இன்பமே ஒன்று தகட்டாது. 3 ஜாங்கிரி சாப்பிட்டா வாமிட்டே வர ஆரம்பிச்சிருது. அப்போ இன்பமாக இருந்த ஒரு பொருளே அளவு முறை மாறும்போது துன்பமாக மாறுகிறது. அப்போ நம்ம ஜீவகாந்த ஆற்றலுடைய செலவு பொறுத்து தான் அது இன்பமா துன்பமான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம அந்த ஜீவகாந்த ஆற்றலுடைய செலவை நம்ம நிச்சயமாக யோசிச்சு தான் நம்ம எந்த செயல் செய்தாலும் செய்யணும்.
வாழ்க்கை என்பது இன்பத் துன்ப அனுபவங்களே ஆகும். இன்பம் துன்பம் இவை இரண்டும் வேறு வேறு அல்ல, உணர்ச்சி அல்லது உணர்வு என்ற ஒரு நிலையே ஆகும் சொல்லுவாங்க. மனிதன் ஆறாத அறிவை பெற்றிருந்த போதிலும் மனித குலத்திற்கு அறியும் திறன் எல்லையுடையதாகும். சுத்தவெளியின் ஆற்றலை மனித மனதால் சாதாரணமாக யுகித்து உணர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மனித மனதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லைக்கு மேல நம்ம பொருள். இப்போ ஒரு ஒளி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த ஒளிக்கு பார்த்தீங்கன்னா 4.7 4 × 10⁻⁻7 இந்த அலைநிலை இருக்கக்கூடிய அந்த நிறங்களை மட்டும்தான் நம்மளால் குறைந்தபட்சம் அந்த அலைநிலை இருக்கக்கூடிய ஒளி அலைகளை தான் நம்ம பார்க்க முடியும். அதே போல 7 × 10⁻⁻7 இந்த அதிகபட்ச அலைநிலை இருக்கக்கூடிய அந்த ஒளி அலைகளை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ வானவில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வானவில் 7 நிறங்களை கொண்டது. அதுக்கு நம்ம ஈஸியா விப்ஜேஆர்னு சொல்லுவாங்க, நம்ம படிக்கிற காலத்தில் ஈஸியா. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த விப்ஜேஆர்ன்றதுல வி என்றது வயலட்டை குறிக்குது. இந்த வயலட்டுடைய அலைநீளை எவ்வளோ, 4 × 10⁻⁻7. அதே ரெட்டா இருக்குது இல்லையா, அந்த அலையினுடைய நீளம் என்னன்னா 7 × 10⁻⁻7 சொல்றாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட அந்த வயலட், இண்டிகோ, அதே போல ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு இதை தான் நம்மளால உணர முடியும், நம்மளால பார்க்க முடியும். மனிதனுக்கு அதுதான் எல்லை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயலட்டுக்கு கீழே 4 × 10⁻⁻7க்கு கீழே இருக்கக்கூடிய அலைநீளம் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த நிறங்களை நம்மால் உணர முடியாது. அது என்ன சொல்றாங்க, அல்ட்ரா வயலட்னு சொல்றாங்க. அதான் நம்ம எக்ஸ்ரே எடுக்கும்போது கூட என்ன சொல்றாங்க, அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அந்த 7 × 10⁻⁻7க்கு மேல இருக்கக்கூடிய அந்த அலைநிலை இன்ஃப்ராரெட்னு சொல்றாங்க. அவங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதே நம்மளால. அதே மாதிரி ஓசை இருக்குதுன்னு வச்சுங்க, அது 20 டெசிபிள்னு சொல்றாங்க. மேக்சிமம் 20,000 டெசிபிள். அதுக்கு 20க்கு குறைவா இருக்கிறதுக்கு நம்மளால காதால உணர முடியாது. 20,000 மேல போனாலும் நம்ம காது சேவ்ட் ஆகிடும். மனிதனுடைய அறியும் திறன் அது சொல்றாரு அந்த விஷயம். ஜீவகாந்த ஆற்றல் இருப்பு உடலில் குறையும் போது பருவுடல் இயக்கங்களுக்கு மாத்திரம் ஜீவகாந்தம் எடுத்துக்கொள்ளப்படும். மன இயக்க பிரிவுக்கு ஆற்றல் பற்றாமையால் அது சோர்வடைய அது தூக்கமாக மாறுகிறது. அதான் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் மன இயக்கம் உடல் இயக்கம் ரெண்டுத்துக்கும் அதுதான் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய உடல் இயக்கத்துக்கு 75%, இப்போ நம்ம உடல்ல 100% ஜீவகாந்தம் இருக்குதுன்னா அது 75% உடல் இயக்கத்துக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோ, 25% மன இயக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. நம்ம நாள் முழுசும் நம்ம செய்கிறோம். இப்போ நைட் ஆகணும்னு என்ன ஆகும், நமக்கு அந்த மன இயக்கத்துக்கான 25% குறைஞ்சி 75% இருக்குதுன்னா உடல் இயக்கத்துக்கு கண்டிப்பாக ஜீவகாந்த ஆற்றல் இந்த இருதயம், நுரையீரல் எல்லாத்தையும் இயக்கத்துக்கு உடல் இயக்கத்துக்கான ஜீவகாந்தல் நமக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் அது இயற்கை என்ன பண்ணுது, அது 75% வந்த உடனே மன இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் நமக்கு தூக்கமாக, ஐயோ டயர்டாக இருக்குது எனக்கு தூக்கம் போகுதுன்னு நம்ம சொல்கிற என்னன்னா, இந்த மன இயக்கத்துக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சி போச்சு, அதுக்காக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் என்ன வந்து ஜீவகாந்த ஆற்றல் செலவு மறுபடியும் சேமிக்கப்படுகிறது. 100% வந்துச்சுன்னா நமக்கு தானே விழிப்பு நிலை வந்துடும், உடனே மனம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு தூக்கம், கனவு, தூக்கம் விழிப்புன்னு சொல்றாங்க. மன இயக்கி பிரிவுக்கு ஆற்றல் பற்றாமையால் அது சோர்வுடைய அது தூக்கமாக மாறும். அப்புறம் கனவுக்கு என்ன சொல்றாங்க, இந்த ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு குறைவாக இருந்துட்டு நம்ம தூக்கத்துக்கு போயிடும். அப்படி தூக்கத்துக்கு போனாலோ இந்த மூளையில என்ன பண்ணும், கொஞ்சம் லேசா அந்த மன இயக்கத்தினுடைய ஜீவகாந்த ஆற்றல் கசிவு ஏற்படுமா. அந்த கசிவினால என்ன பண்ணும், நம்ம கருமையத்திற்குடைய டேட்டாஸ் என்ன பண்ணும், அது நம்ம எடுத்து நமக்கு எண்ணங்களாக அது கொடுத்தோம். அதுதான் நமக்கு கனவுன்னு சொல்றோம். நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் கூட நமக்கு கனவுல வரும். நம்முடைய முன்னோர்கள் என்ன பதிவு, அவங்க என்ன காட்சி காணாங்களோ அது கூட டேட்டாஸ்ல இருக்கும். நம்ம நினைப்போம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம நினைச்சே பார்க்கலையே, நினைச்சு பார்க்காத ஒரு இடத்துக்கு நம்ம போனோமே, இதெல்லாம் நம்ம எது வருதோம் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அது காரணம் என்னன்னா, தூக்கத்தில் அந்த ஜீவகாந்த கசிவு என்ன பண்ணும், நம்முடைய ஜெனடிக் சென்டருடைய டேட்டாஸை எடுத்து அந்த மூளை செல்கள் வழியாக எண்ணங்களாக மலர்த்தி காட்டும். தூக்கத்தில் வரக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு பேர் கனவு அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. ஜீவகாந்த கசிவு தூக்கத்தில் ஏற்படுவது கனவு என்கிறோம். மனிதன் தூங்கும்போது மன இயக்க செயல் முழுமையாக நின்று பார்க்காமல் சிறிய அளவில் ஏற்படும் காந்த கசிவால் கனவுகள் தோன்றுகின்றன. சில சமயம் வருங்காலம் உணர்தல், அது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்றாங்க, ESPன்னு சொல்றாங்க அவங்க, புரியுதுங்களா?
அது மகான்களுக்கு அது தெரியும். ஏன்னா மகான்கள் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய மனநிலை சூழலை குறைச்சி அந்த இறைநிலையோடு தொடர்பு கொள்ளும்போது இறைநிலையினுடைய அந்த இயக்கங்களை எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு கூட அந்த இறைநிலை அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். அது மட்டும் நமக்கு கூட சில சமயங்களில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்முடைய கருமையம் அந்த இறைநிலை தான் அதுக்கு இருப்பாக இருக்கக்கூடாது. நம்முடைய எல்லாருடைய கருமையத்திலையும் இயக்கமாக இருப்பது அந்த இறைநிலை தான். நம்ம எல்லாரும் வேறு வேறு நினைச்சிருக்கிறோம். அந்த இறைநிலையில் தான் நமக்குள்ளாக இருப்பாக இருந்து அறிவாக இருந்து நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது. கருமையத்தில் நம்ம எல்லா கருமையும் அந்த சுத்தவெளியோடு இணைந்து இருக்கிறது. இந்த சுத்தவெளியினுடைய கருமையத்தோடு நம்முடைய எல்லாருடைய கருமையும் இணைந்திருக்கிறது. அதனால தான் நீங்கள் ஏதாவது நினைச்சா கூட அது சில சமயங்களோடு எனக்கு தோணும், நான் ஏதாவது நினைச்சா கூட அது உங்களுக்கு தோணும். அதான் சொல்றாங்க, சில சமயம் முறையாக உடற்பயிற்சி செய்து இறைநிலைக்கு நெருக்கமாக மன இயக்கத்தை கொண்டு வந்து இறையாற்றலின் நுண்மான் நுழைப்பன் இயக்கத்தினால் அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அறிவுக்கு புலனாக தெரியும் சொல்றாங்க. அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மனதை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்கு நம்ம மிக மிக நமக்கு முக்கியம். இயற்கையை முழுவதும் உணர்ந்து இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்வதே மனிதனுடைய நோக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் செஞ்சு இதில் போல போகுது. அப்போ மனிதன் என்ன பண்ணுறான், தேவையற்ற எண்ணங்களும் செயல்களும் அவனுக்கு அவனுடைய மனுஷ வயப்பட்ட நிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை நீக்குவதற்காக மகான்கள்லாம் என்ன பண்ணுறாங்களோ, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பலவித பயிற்சி முறைகளை அவர்கள் வகுத்து வைக்கிறார்கள். ஒரு மூச்சை கவனிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு தேவதையை மனசில் வச்சுட்டு அது மூலம் மனதை ஒருங்குபடுத்துறது, மந்திரங்களை உச்சரித்து ஒருங்குபடுத்து, இதெல்லாம் நம்ம பலவித மெத்தடை அவங்க யூஸ் பண்ணி அவங்க மனதை வளப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களில் பெஸ்ட் மெத்தட் என்னன்னா இந்த தவமுறையை தான் நம்ம மகரிஷி, மனதை உயிரிலே அடக்கக்கூடிய பயிற்சி முறை தான் மகரிஷி நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நோக்கம் நிறைவேற புலன்களை கடந்து கலங்கத்தை நீக்கி அறிவுபூர்வ நிலை அடைய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணோம், இயற்கையும் அறிவு இணைந்த மனிதர் வாழ்வில் இயற்கையோடு அறிவு ஒன்றும் அலைவில் தான் வாழ்வில் சிறப்பும் வெற்றியும் அமையும். அவ்வாறு அமைய மல சூழலை குறைக்க வேண்டும், அதற்கு அகத்தாமை ஏற்ற வேண்டும். கடைசியில் அதுக்கு தான் வராரு. இவ்வளோ விஷயம் நம்ம சொல்றதுக்கு என்னன்னா, நம்ம தவம் ஒழுங்கா பண்ணணும். தவத்தினுடைய அவசியத்துக்கு தான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்றாரு அவர். புரியுதுங்களா? தவம் ஏன் நம்ம பண்ணணும், அதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லிட்டு வர்றாரு அவர் மகரிஷி. அதுதான் இந்த அருகினி சித்தருடைய பாட்டில், காட்டானை மேலேறி கடற்கரைவிலே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகைப்புரிய பார்ப்பர் என்றோ. நாட்டார் நம்மை பார்த்து நகைப்புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மாவை கண்குளிர பாறேனேன்னு அவர் ஒரு பாடல் பாட. இது மேலோட்டமாக பார்த்து இது என்ன காட்டானை மேலேறி அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் அதனுடைய பொருள் என்னன்னா, காட்டான்னா நமக்கு கண்களுக்கு புலப்படாத அந்த இறைநிலையை நம்ம அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த புலன்கள் வழியாக அந்த அறிவை நாம் முயற்சி செய்யும் போது, நாட்டார் நம்மை பார்த்து நகைப்புரிய பார்ப்பன்றோம். நம்முடைய புலன்கள் எல்லாம் நான் ஒன்று அந்த இறைநிலையை அறிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நான் விடமாட்டேன், நான் மயக்கத்தில் இருக்கிறேன், இன்னும் நான் மறுபடியும் இழுத்து என்னுடைய நிலைக்கு தான் கொண்டு வருவேன் அப்படின்னு நம்மளை பார்த்து அது சிரிக்குமா ஆகும். இந்த புலன்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குமா? அப்படி சிரிச்சா கூட நாட்டார் நம்மை பார்த்து நகைப்புரிய பார்த்தாலும் இந்த புலன்களெல்லாம் நம்ம பார்த்து கேலி செஞ்சா கூட நான் விடமாட்டேன், இதையெல்லாம் உன்னையெல்லாம் விட்டு கடைசியில் அந்த இறைநிலையை அடையக்கூடிய முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிரை பார்ப்பேனே. இந்த தவத்தினால் நான் காட்டானை இந்த பார்க்க முடியாத அந்த இறைநிலையை தவத்தின் மூலமாக நான் கண்டிப்பாக அடைவேன் என்பதே தான் இந்த பாட்டினுடைய பொருள். தான் மனதை சரியான நிலை கொண்டு வந்து வைப்பதற்கு தவம் அவசியம். மனிதனுக்கு சிந்தையாற்றல் பெற்றவுடனே தவம் அவசியம். அப்போ மனிதன் சிந்தனை பெறுவதற்கு மனம். அதான் பண்டைய காலத்தில் சொல்றாங்க பாருங்க, தவம் ஏற்கக்கூடிய நிலை. ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலமாக தவம் செஞ்சாங்க. ஒரு உயிரினத்தின் மீது மனதை நிலையத்தையோ அல்லது சுவாசத்தின் மீது மனதை வைத்து நெறிப்படுத்தியவனார்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, சுவாச பயிற்சியில நம்முடைய மூச்சை உள்ளே இழுக்கிறது, கொஞ்ச நேரம் உள்ளே அடக்கி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் சுவாசத்தை வெளியேறுது. அதுக்கு ஒரு பயிற்சி முறை இருக்குது. எவ்வளோ நேரம் சுவாசத்தை உள்ளே இழுக்க இனேல் பண்ணணும், உள்ளே எவ்வளோ நேரம் அடக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெளியேறும்.
அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அப்படி செஞ்சு நம்மளது கான்சன்ட்ரேஷனுடைய மனதை நெறிப்படுத்திக்கிறார்கள். அதே போல தேவதையை வைத்து அதுக்கு சில மந்திரங்களை சொல்லி படிப்படியாக நம்மளது மனதை ஒருமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சித்தர்கள் என்ன பண்ணாங்க, நமது மனதை உயிர் மேலே வச்சு செய்யக்கூடிய அந்த தியானத்துக்கு தான் அவங்க குண்டலினி யோகம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ மனதை வளர்ப்படுத்த வேண்டியது அவசியம் என்றாகிவிட்ட இக்காலத்தில் சுலபமான முறையில் உயிராற்றலை மேலே கொண்டு வைத்து வைத்திடலாம். காந்தத்தை கொண்டு இரும்பை இழுப்பதை போல் தனது தவறு ஆற்றலை கொண்டு மற்றவருடைய குண்டலினி ஆற்றை எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருமூலருடைய குரு நந்தீஸ்வரர் என்ன பண்றாரு, அவருக்கு திருமூலருக்கு ஒரு இந்த மெத்தட் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. தன்னுடைய தவ ஆற்றலின் மூலம் அந்த காலத்துல பலவித மெத்தட் இருந்தாலும் நந்தீஸ்வரர் மட்டும் இந்த மெத்தட் அவர் கண்டுபிடிச்சார். அவர் தன்னுடைய தவ ஆற்றலின் மூலம் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றலை எழுப்பி இங்கே கொண்டு வந்து திருமூலருக்கு அந்த சொல்லியிருக்கிறார் அவர். அந்த மெத்தட் தான் மகரிஷி நம்ம ஃபாலோ பண்ணி ஈஸியாக காந்தத்தை இரும்பை எப்படி காந்தத்தை இழுக்குதோ அது போல நம்முடைய ஆற்றலை, நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கி அதன் மூலம் இன்னொருடைய ஜீவகாந்த ஆற்றலை மேலே கொண்டு வந்து இங்கே வச்சு அவங்கள கவனிக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் ஈஸியாக. நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. காட்டுக்கு போனால் கூட நம்மளை யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இப்போலாம் காட்டுக்கு போவோம். அந்த காலத்தில் காட்டில் போயிட்டு வாழ்ந்தாங்க, அங்கே இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இப்போலாம் போனால் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஆனாலும் நம்ம மனப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இந்த தவத்தை நாம பண்ணணும். அதுக்கு தான் மகரிஷி இந்த எளிய முறையை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு குருவினுடைய அதை அறிந்த தன்னை அறிந்த குருவினுடைய ஆற்றல் நமக்கு மிக மிக முக்கியம். நாமே இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு 12 வயசு பாப்பா வந்துட்டு இந்த நான் யோகா கற்றுக்கணும், ஒரு 2 மாதத்துல எனக்கு எதுனா நீ கற்றுக் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? ஏமா அப்படி கேட்குற? இல்லை, நான் புத்தகத்தை படிச்சுட்டு நான் நிறைய இடத்துல போய் யோகா சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு போச்சு. இதுக்கே யோகனா என்ன ஆகும்னா, யோகனா என்ன அதுக்கு விளக்கு சொல்ல தெரியல. மகரிஷி எவ்வளோ அழகாக சொல்றார். உடலை நலப்படுத்தி மனதை வளைப்படுத்தி நம்முடைய எண்ணங்களை நாமே சீராக புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்வதும் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை தான் நம்ம யோகன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன யோகனா என்னன்னு தெரியாது. 15 மூலங்களை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாம நம்ம 10 வருஷமா இருந்து நம்ம போயிட்டு இன்னொருத்தருக்கு யோகம் டீச் பண்றதுக்கு அவ்வளோ யோசிக்கணும். ஒன்றுமே பிடிக்காத புத்தகத்தை வச்சு நம்ம யோகா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என்னங்கம்மா, இங்கே 1 இயர் கோர்ஸ் இருக்குமா, ஜெயின் யூனிவர்சிட்டி அடுத்த வருஷம் ஆமா ஜாயின் பண்ணி படி, அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை விஷன் கோர்ஸ் இருக்குது அதில் அது போயிருக்கிறாங்க. நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு போயிருக்காங்க. போகிற இடத்துலலாம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, நீ எங்கே முடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்படி தான் யோகம். அப்போது நமக்கு சரியான குருவை நம்ம அடையலைன்னா நம்மளுடைய பயிற்சியும் அப்படி தான் போயிடும். ஆனால் நமக்கு மிக சரியான குருவை நம்ம அடைஞ்சிட்டோம். அதனால் நம்ம கெட்டியாக பிடித்து கொண்டு நாம் நேரே செல்ல வேண்டும். குரு என்றால் தன்னை அறிந்தவர் என்று பொருள். கு என்றால் இருட்டு, ரு என்றால் நீக்குபவர். நமது மனதில் இருக்கக்கூடிய இருட்டை நீக்கக்கூடியவர் தான் குரு. அந்த கு என்றதுக்கு இருட்டு, தேவையற்ற நம்முடைய மன எண்ணங்களை நீக்கக்கூடிய, அறியாமையை நீக்கக்கூடிய, அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஒரு மகான் தான், வழிகாட்டி தான் குருன்னு சொல்லுவாங்க. யார் ஒருவர் உய்வு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருக்கு தேடுதல் கட்டாயம் அதற்குரிய ஒரு குருவை கொடுத்து விடும். நம்முடைய மனம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குரு தான் நமக்கு வந்து சேருவாங்க. அவங்க நம்முடைய மனம் நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தால் அதுக்கேற்ற குரு தான் நமக்கு வந்து சேர்றாங்க. அதனால தான் நம்மளாம் அப்படியே மன்னங்கள் உயர்வான நிலையில் இருக்க தான் நமக்கு வேதாத்திரி நம்ம கழிச்சு நமக்கு குருவாக நமக்கு வாய்த்திருக்கிறார். அதான் நம்ம காலையில் எழுந்த உடனே குருவை பார்த்துட்டு இந்த பாடல்களை தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துலாம் முடியுதோ அந்த இடத்துலாம் நம்ம மகரிஷியை போட்டத்தை வச்சுக்கணும். காலையில் எழுந்தோடனே மகரிஷியை பார்க்கணும், அந்த கண்ணை பார்க்கணும். தினம் பார்க்கும்போது அவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குதோ அத்தனை தன்மையும் நமக்கு வந்து சேர்ந்து விடும். இப்போ காலையில் நான் கிளம்பும் போதே குருவை பார்த்து, குருவே நீங்க எல்லாம் எனக்குள்ளாக நீங்கள் சுகமாக நிறைந்து இந்த பயிற்சியை நீங்க தான் நடத்தணும். எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்ததை ஏதோ நான் படிச்சிருக்கிறேன், அங்க ரீப்ரொடியூஸ் பண்றதுலாம் உங்களுடைய வேலை தான். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே, நான் இங்க சொல்றது எல்லாமே அவர் சொல்ற வார்த்தைகள் தான். ஏன்னா நான் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு
அந்த குரு என்ன சொல்றாரோ அவரை சுருக்கமாக என்னுள்ளே நிறைந்து அவரு எல்லாமே அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த அவருடைய சிந்தனைகள்லாம் நமக்கு நம்ம நினைக்காத விஷயங்கள் கூட அவரு நம் மூலமாக இந்த குருவை ஏன்னா அப்படிதான் அவர் சொல்றாரு, வல்லார் தன்னுடைய கடமைகளை முடிச்சு விட்டு போன கடமைகள்லாம் என் மூலம் முடித்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மகரிஷி அவருடைய பணியெல்லாம் நம்ம மூலம் தான் அவரு நிறைவேற்றுவார். நம்ம எல்லாமே அவருடைய பிரதிபிம்பங்களா நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா எப்போ நினைச்சாலும் எதை செஞ்சாலும் குரு தான் நம்முள்ளாக இருக்கிறது. தீட்சை கொடுக்குறதுனா கூட நம்ம கையை வைக்கும் போதே நமக்குள்ளாக அந்த குரு அப்படியே இறங்கி அவர் தான் தீட்சை கொடுக்குறாரு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு அந்த தன்முனைப்பு வந்து நமக்கு எல்லாம் தெரிகின்ற தன்முனைப்பு எப்பவுமே வந்துடக்கூடாது. நமக்கு எல்லாமே குரு தான் செய்கிறாரு, நம்ம ஒரு டூல்ஸ் கருவி தான். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு எப்பவுமே இருந்தோம்னா நமக்கு நிச்சயமாக மேன்மே நம்ம பெறலாம். குரு என்பது பொருள் ஆசிரியர் என்பதாகும். இந்த சொல் அறியாமை நீக்கி தன்னை இறைநிலையை அறிந்து கொள்ள உதவும் ஒரு ஆன்மீக ஆசிரியருக்கே வழங்கப்படுகிறது. தீட்சை என்றது என்னன்னா நம்முடைய உடலை, உயிரை, மனதை முறைப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது. அதுதான் ஒரு சொல்றாங்க பதப்படுத்துவது. தீட்சை என்றால் சுத்தப்படுத்துவது, பதப்படுத்துவது, முறைப்படுத்துவது. என்னது? நம்ம உயிரை முறைப்படுத்துவது, நம்முடைய உடலை நம்மை சுத்தப்படுத்துவது, அதே மாதிரி நம்முடைய மனதை சுத்தப்படுத்துவது. இந்த மூன்றையும் முறைப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது, பதப்படுத்துவது தான் தீட்சை கொடுக்குறாங்க. அந்த ஆற்றல், குருனுடைய ஆற்றல் நம்மோடு இணைந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூடிய கலங்கங்கள் நீக்கி கொண்டே இருக்கும். ஆமா, அவங்களுக்கு என்ன ஆச்சு? பெயின் குறைஞ்சிச்சா? நல்லபடியா படிச்சீங்க, அதான் பயப்பட வேணாம் சொல்லுங்க. ஓகே, அதனால பயப்படாதீங்க. குரு நமக்கு எப்பவுமே கைவிட மாட்டாரு. அது மாதிரி பிரச்சனைகள் வரும்போதே நீங்க குருவை நீங்க மானசீகமா நினைச்சிட்டு கொண்டு போவாங்க. அம்மா நேற்று ஒரு காய்கறி பயிற்சி அவங்க கொடுத்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு பெயின் வந்துச்சான், வயிற்று வலி. உடனே ஃபோன் பண்ணாங்க, ஐயோ நமக்கு இந்த காய்கறிகளும் கத்து கொடுத்தால்தான் பெயின் வந்துச்சுன்னு அவங்க தவறா புரிஞ்சுட்டாங்க. கொஞ்சம் பயந்துட்டாங்க அவங்க. அதனால பயப்படாதீங்கம்மா, அது தானா, அதுக்கு இருக்க சம்மந்தம் கிடையாது. காய்கறி பயிற்சியில் நம்ம என்ன பண்றோம்? ஆனஸை சுருக்குறோம், தளர்த்துறோம், இது ரெண்டு தானே செய்யறோம். அதுக்கும் வயிற்று வலி வர்றதுக்கும் எந்தவித சம்மந்தமே கிடையாது. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஓஜஸ் மூச்சில் இங்க இருக்கிற மனதை இங்க கொண்டு போறோம், இது ரெண்டு தானே செய்யறோம். அப்போ வயிற்று வலி வர்றதுக்கு என்ன எந்தவித காரணமே கிடையாது. அதை நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதுங்களா? வாழ்க்கை தொடுதல், அதான் நமக்கு 3 விதமாக தீட்சை. தொடுதல் ஸ்பரிச தீட்சை, ஆகினி தீட்சை நமக்கு கோழி அடைகாக்கிறதுக்கு நமக்கு உதாரணமாக சொல்கிறோம். கண் பார்வை மூலம் நமக்கு துரிய தீட்சை, மீன் இது நமக்கு சொல்கிறாங்க, நயன தீட்சை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நினைவு மூலம் அது கூர்ம தீட்சை, ஞான தீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. துரியாதி தேவா நமக்கு தீட்சை கொடுக்குறது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 5 குணங்களோட நம்ம முடிச்சுக்கலாம்க்கா. இப்போ இந்த தவம் செய்யறதுனால நமக்கு என்ன பண்ணணும்? மனம் 5 குணநலன்களை அடைகிறது. பெர்ஸ்பிகாசிட்டி என்று சொல்லக்கூடிய நுண்மான் நுழைப்புலான், 2வது மெக்னானிட்டி என்று சொல்லக்கூடிய பெருந்தன்மை, 3வது ரெசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஏற்புத்தன்மை, 4வது அடாப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய இணக்கத்தன்மை, கடைசியாக கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய படைப்பு திறன் என்ற 5 நமக்கு குணநலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல இருக்கிறது நுண்மான் நுழைப்புலன். அப்போ நுண்மான் நுழைப்புலன் என்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலிலும் நம்ம என்ன சொல்றாங்க, மனதனுடைய இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாரு? மதிநுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய மதிநுட்பத்தை தான் நுண்மான் நுழைப்புலன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் 3 காலத்தை ஒன்றிணைக்கணும்னு சொன்னாங்க. முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த 3ஐயும் இணைத்து நம்ம என்ன பண்ணணும்? எண்ணம் சொல் செயலால நமக்கும் பிறருக்கும், உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் துன்பம் வராம எதையும் நம்ம பண்ணணும். அப்போ முதல்ல பாஸ்ட், அதாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிரசன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஃபியூச்சர் ரிசல்ட், இந்த 3ஐயும் ஒன்றிணைச்சு நம்ம செஞ்சு அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, நமக்கு எதையும் சரியாக செய்ய முடியும், முறையாக செய்ய முடியும், நேர்மையாக செய்ய முடியும், ரொம்ப எஃபெக்டிவா சொல்ல முடியுன்றாங்க. அதான் இந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்தாருன்னா, மகரிஷி திருவள்ளுவருடைய குரலிலிருந்து எடுத்தார். நுண்மான் நுழைவுலன் இல்லான் எழில்நலன் மண்மான் புனைபாவை ஏற்று அப்படின்னு வள்ளுவர் ஒரு குரலை ஏற்றிருக்கிறாரு.
அந்த குரலில் தான் இந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டது. அப்போ நுண்மான் நுழைபுலன் இல்லான் எழிலும் மண்மான் புடைபாவை அற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனுக்கு நுண்மான் நுழைபுலன் என்று சொல்லக்கூடிய மதிநுட்பம் இருக்கணும். அதாவது அவன் எதையும் 3 காலங்களையும் ஒன்றிணைத்து தான் செயல்படுத்துவோம். அப்படி செயல்படுத்த அவன் மறந்துட்டா அவன் என்ன ஆகும்? ஒரு மனிதனால் செய்யப்பட்ட பொம்மைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் மனிதனுக்கு இருக்கும். நுண்மான் நுழைபுலன் இல்லான் எழில்நடன் மண்மான் புனைபாவை ஏற்று, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் மனிதனுக்கு இருக்கும். அப்போ நாம ஒவ்வொருவரும் மதிநுட்பம் நிறைந்தவர்களாக தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும். அப்போதான் நமக்கு அந்த மரியாதை இருக்கும்னு சொல்றாங்க, பெர்ஸ்பிகாசிட்டி சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? பெருந்தன்மை, பெருந்தகைமை சொல்றாங்க. அதை பெருந்தன்மைன்னு நம்ம எழுதிக்கலாம், மெக்னானிமிட்டி. நமக்கு என்ன ஆகுமா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இறைவனுடைய தோற்றங்கள் என்ற எண்ணம் நமக்கு வந்துடணும். நமக்கு இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாத்திரம் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த பிரபஞ்சத்தினுடைய திருவுருவங்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நமக்கு யார் மேலாவது கோபம் வருமா? நமக்கு அன்பும் கருணை தான். நம்ம ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்தா அந்த இறைவனுக்கே கொடுக்கக்கூடிய துன்பம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா யாரு மேலேயும் நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வராது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு துன்பம் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பதிவுகளை நீக்குவதற்காக இறைநிலை அவர்களை ஒரு தூதுவராக அமைத்து கொண்டிருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? நல்லா இருந்து ஒரு வாழ்க வளம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே போகணும். இதுதான் பெருந்தன்மைன்னு சொல்றாங்க. அந்த பெருந்தன்மை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சிறியவர்கள், அந்த அறிவியலை குறைந்தவர்கள் நமக்கு துன்பம் கொடுத்தா கூட அதை பெருசாக எடுத்துட்டு வந்து அப்படியே ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் பெருந்தன்மை. அப்படி நம்ம செய்யும்போது நமக்கு என்ன பண்ணணும்? இறையிலை நோக்கியுடைய பயணத்தை நம்ம வேகமாக போகணும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கருத்தை செலுத்தாமல் என்ன பண்ணணும்? வழியில நமக்கு யாராவது பக்கத்து வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர்கள் யாராவது நமக்கு ஏதாவது பண்ணாங்களோ அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அதை பெருசாக எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு நம்மளை கவலைப்பட்டுக்கிட்டு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை ஓட்டக்கூடாது. அதெல்லாம் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இறையிலை நோக்கிய பயணத்தை நம்ம பெருந்தன்மையோடு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நம்ம போனோம்னா நம்முடைய மனம் மேன்மை வரும். இது வந்து பெருந்தன்மையை சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ஏற்புத்தன்மை. ஏற்புத்தன்மை என்றது என்னன்னா ரெசிபிட்டிவிட்டின்னு சொல்றாங்க. அதாவது தினம் தினம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இறையே நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் நம்ம வந்துடும். என்ன நடந்தாலும் அது நமக்கு இன்னைக்கு இறையே நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் அப்படின்னு நினைச்சு அந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? துன்பம் இருந்தால் அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு வந்து, இன்பம் இருந்தால் இதை நம்ம காத்துக்கொள்ளணும். துன்பம் இருந்தால் இந்த துன்பம் மீண்டும் எழாதவாறு நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ளக்கூடும் அப்படின்ற ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கடுத்து இணக்கத்தன்மை, அடாப்டபிலிட்டி. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? எல்லா வசதிகளும் அனுபவிச்சிருக்கோம். வேற ஒரு சூழல், நம்ம வேற ஒரு இடத்துல வசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா அங்கே என்ன அவைலபிலிட்டி, இயற்கை என்ன கொடுக்குதோ, என்ன உணவு கொடுக்குறதோ, என்ன வசதி இருக்குதோ அப்படிலாம் அதுக்கேற்ற மாதிரி நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இணக்கத்தன்மை சொல்றோம். நம்ம அங்கே ஏற்கனவே இங்கே என்னென்ன இருக்குதோ அத்தனை வசதிகளும் நமக்கு அங்கே வேணும்னு நம்ம நினைச்சோன்னா நமக்கு துன்பத்தை தான் நமக்கு போகிறோம். இப்போ ஒருத்தர் மலேசியாவில் இருக்கிறாங்க, அங்கே பெரிய ஏரியா, அது குறைஞ்ச வாடகை கூட ஒரு தனியான வீடு கிடைக்கும். அங்கே நல்லா வசதியா. இப்போ என்னுடைய சன் மலேசியாவில் இருந்தான், தனி வீடு, கொஞ்சம் வாடகை குறைவதால் நல்ல வசதியா இருந்துச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சிங்கப்பூர்ல இங்க கொடுக்குற வாடகை கூட 2 மடங்கு வாடகை அதிகம். அப்போ இவங்க சின்ன வீடு, அதில் கிச்சன் என்ன பண்ணணும்? கிச்சனை ஷேர் பண்ணிக்கணுமா? நாம ஒரு மணி நேரம் போயிட்டு நாம சமையல் பண்ணிக்கணும், இன்னொரு ஃபேமிலி போய் 1 மணி நேரம் சமையல் பண்ணிக்கணும். அப்போ நம்ம அடாப்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? அவன் சரி வாடகை அதிகமாச்சுன்னு ஒரு வேலை எடுத்துட்டான், கிச்சன் தனியாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டான். பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க? வாடகை குறைவாக இருக்கக்கூடிய, ஏன்னா சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை என்ன வாடகையை கொடுத்துட்டா நம்ம குடும்பத்துக்கு எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு இந்த ஷேரிங் கிச்சனை தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசை அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் அடாப்டபிலிட்டி. இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா நமக்கு அறிவுத்திறன் பெருகுன்றாங்க, கிரியேட்டிவிட்டி நமக்கு நிறைய வரும் சொல்றாங்க. அவற்றினால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நுண்மான் நுழைவு மனம் பேரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தையும் எந்த செயலுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ற தெளிவு பெற்று விழிப்பு நிலையுடன் செயலாற்றக்கூடிய மதிநுட்பம்னு சொல்றாங்க. ஸோ விழிப்பு நிலையோட
கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸோட நம்ம செயலாற்றக்கூடிய அந்த மதிநுட்பத்தை தான் நுண்மான் நுழைவுலன் அப்படின்னு சொல்றாங்க. நுண்மான் நுழைவுலன் என்பது விருந்த சிந்தனையால் உயர்ந்த பெருந்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெருந்தகைமை, பெருந்தன்மைன்னு அதை சொல்லலாம். தவ பயிற்சியால் எல்லா உயிரினங்களும் இறைவனுடைய தோற்றங்களே என்று உணரக்கூடிய பெருந்தகைமை உள்ளது. அப்போ நமக்கு ஜாதி மதம் இனம் மொழி இந்த பேதம் ஏற்படாது. ஈகோ நமக்கு தோன்றாது. நாம தான் உயர்ந்தவன், மற்றவங்க தாழ்ந்தவங்க ஈகோ இருக்காது. நம்ம மனசுல அன்பும் கருணையும் உண்டாகும். அதுக்கப்புறம் ஏற்புத்தன்மை. தியானம் செய்யும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாக இருக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். இதுதான் நம்ம ரெசிப்டிவிட்டி, ஏற்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏற்புத்தன்மை எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு மனம் விரிவடையும் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. இணக்கத்தன்மை, இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தகுதியே இணக்கத்தன்மைன்னு சொல்றாங்க. அந்த தகுதி அறிவு விரிய பிறருடைய நலனையும் தீமையும் இருப்பையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஸோ நம்ம வெளியே போகிற இடத்துல என்ன உணவு இருக்குது, என்ன நபர்களோட பேசுகிறோம், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அளவோடு அவங்களோட பழகணும். அளவோடு நம்ம எதையும் எடுத்துக்கிட்டு போது நமக்கு துன்பம் வராது. படைப்பு திறன் தொடர்ந்து செய்வதால் பெரும்பாலான மூளை சிற்றர்கள் இயக்கத்துக்கு வருகிறது. அப்போ அதன் காரணமாக நமக்கு கிரியேட்டிவிட்டி, எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நமக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கும், படைப்பு திறன் அதிகமாகின்றாங்க. தவத்தினாலே இந்த 5 பயன்கள் நமக்கு உண்டாகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஜீவகாந்த பெருக்கம். அடுத்த செஷன்ல பார்த்துக்கலாமா? முடிக்க முடியாது இல்லைங்களா? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. என்னங்கய்யா? அதுதான் கடைசியில இறுதி ஓரளவு முடிச்சிட்டோம். இந்த ஜீவகாந்த பயிற்சியில தான் நமக்கு இந்த 2 இருக்கு. அதுக்கு ஜீவகாந்த பயிற்சிக்கு நம்ம அடுத்த செஷன்ல பார்த்தோம். ஏன்னா ஜீவகாந்த பெருக்கத்துக்கு நம்முடைய உருவத்தையே பார்க்கறது, நீரில பார்க்கறது, கண்ணாடியில பார்க்கறது, அதுக்கப்புறம் மலர்ல, இப்படி பல விஷயங்களை நிறைய ஜீவகாந்த பெருக்கத்துக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் 2 மெத்தட் மட்டும் நல்ல மெத்தடு, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. அதை மட்டும் மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? அதை நம்ம அடுத்ததுல லைவா பண்ணிடலாம். அப்போ இதை முடிச்சுக்கலாம் இல்லையா? என்னங்கய்யா? பிடிஎஃப் நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கீங்கயா? நீங்க எடுத்துக்க, பிடிஎஃப் அடிச்சிருக்கீங்களா? ஜெராக்ஸ் எடுத்துக்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, அது வந்து இது அது ஜெராக்ஸ் இருக்குது தரம். அதாவது பாரம்பரிய யோகா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது 146 பக்கம் இருக்குது. அது இருக்குது. அது 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 தரம், அது தரம். அது வாங்கிக்கிங்க, அது வாங்கிக்கிங்க. அதாவது உடல் நலத்துக்கு ஒரு கொஸ்டின்ஸ் 33 கொஸ்டின்ஸ் சொன்னேன் இல்ல, அது சில பேர் கேட்கறாங்க. அது நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. உடல் நலத்துக்கு ஒரு 33 கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் நான். அதை நீங்க படிச்சாவே உடல் நலம் புக்கை மறுபடியும் நீங்க தொட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 33 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சாவே, ஒரு ஸ்மால் கொஸ்டின்ஸ், சின்ன 5 மார்க் கொஸ்டின்ஸ், 10 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்களே ஆன்சர் எழுதிடலாம். அதாவது ஒரு வரி கூட விடல, அந்த உடல் நலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அது கொஸ்டினா வந்துடுச்சு. நீங்க அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சீங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது ஈஸியாக அதை மட்டும் படிச்சுக்கலாம். புத்தகத்தை மொத்தத்தையும் படிச்சு நமக்கு நேரம் இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி உயிர் வளத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நான் சில பேர் இங்கிலீஷில் கேட்குறாங்க, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த 2வது டாபிக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். இப்போ இந்த வாரம் கிளாஸ் எடுக்கிறதுனால நாங்களும் உங்க மாதிரி ஸ்டூடெண்ட் தானே, எம்ஏ இப்பயோ படித்தோம். அப்போ அதெல்லாம் மன்ற வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இதையே நேரம் இல்லை. அடுத்த வாரம் அதை முயற்சிகளை நான் மேற்கொள்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அது ஒன்று சொல்ல சொன்னாங்க. இப்போ நமக்கு இந்த இந்த 3 தியரி பேப்பர் புரியுதுங்களா, 3 ப்ராக்டிக்கல் நமக்கு இப்போ 90 டேஸ் நமக்கு நடக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அதில் லீவ் நாள் போக 90 நாள் தான் நமக்கு அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு மார்ச்சில் நமக்கு லாஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம் இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு பேப்பர் இப்போ அடுத்தது நம்ம முடிச்சலாம். அடுத்து 3 தியரி, அப்புறம் ப்ராக்டிகல்ஸ் யாரெல்லாம் வரவழைச்சு நம்ம ப்ராக்டிகல்ஸில் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஏன்னா நம்மளால் இந்த வயசில் எல்லா ஆசனங்களும் நம்ம செய்ய முடியாது. ஜஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்ம ஒரு யோகா டீச்சராக போனோம்னா நமக்கு இதை பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கும். புரியுதா? அதனால இதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு செஞ்சு பார்த்து இதெல்லாம் போனோம்னா நம்ம சரத் பாபா ஐயா செய்வார். அவரு எல்லாரும் அதை செய்ய முடியும் சொல்ல முடியாது. அவரு
அவரை வச்சு சில விஷயங்களை நம்ம செய்யணும். அது மாதிரி ரேவதின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு நம்ம இதெல்லாம் நம்ம செய்ய வைக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்க, என்னங்கய்யா? ஆமா, நம்ம இன்னைக்கு மனங்களுக்கு முடிச்சிட்டோம். ஜீவகாந்தத்தை அடுத்து சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் அது கேட்டிருக்கேங்க, மீனாட்சி கேட்டிருக்கேன். நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. சிலபஸ் ரெண்டையும் கேட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல. அது ரெண்டும் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்கய்யா, வாழ்க வளமுடன். இப்போ இதுலேயே நிறைய டாபிக்ஸ் இருக்கு. எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் இது. அதனால முடிச்சிடலாங்களா? நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். என்ன பல்வேறு வேலைகளிடையே நீங்க இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கவும் நினைவுக்கும் வாழ்க வளமுடன். அடுத்த ஸ்டேஷன்ல அடுத்த சண்டே வந்துருக்கு. என்னங்கய்யா வாடங்கய்யா, டெய்லி அனைவருக்கும் நீங்கள் பாடலாகி ஒரு என்ன சொல்றது 20 தலைப்பு இருக்குதாங்க. 2 வந்து கவர் பண்ணிட்டாரு. 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் சிறப்பாக நடத்தி இப்படி பேராசிரியர் தண்டபாணி ஐயா எல்லாரும் வாழ்த்திடலாம். தண்டபாணி ஐயா அவர்கள் அன்பு குடும்பம் அதே போல நீங்களும் வந்து உட்கார்ந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டா எல்லாருமே இந்த வகுப்பை கவனிச்சிங்க. அதனால வந்து நீங்களும் மேலும் மேலும் வளர்ச்சி பெற இறையரின் திருவருள் துணை புரியட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், ஆன்மீக தொண்டு. இந்த பயிற்சிக்கு வழிகாட்டியாக வந்து அமர்ந்த நமது முதலிய பேராசிரியர் சண்முகம் அவர்கள், பேராசிரியர் காஞ்சனம்மா அவர்கள். ஏன்னா ஜூனியர் நடத்துறாங்கன்றது எனக்கு என்ன, நம்ம போய் என்ன புதுசாக தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றது இல்லாம, எந்த வித ஈகோமே இல்லாம வந்து நமக்கு கூட இருந்து என்ன அப்புறம் கேட்பேன் நான், என்னன்னா விட்டுடுமா, என்ன எப்படி நடத்தணும்னு கேட்பேன் நான். சிட்டிக்கு கூட கிடையாது. இந்த ஒரு கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு பாக்கியம். தெரிஞ்சதை செய்வோம், தெரியாததை அறிந்து கொள்வோம். ஐயா அனுபவம் சொன்னாரு. ஏதாவது குறைகளை இல்லாம சொல்லலாம், நிறைகள் தேவையில்லை, குறைகள் எல்லாம் சரிங்களா? இந்த வித்யாலயம் கொரோனா டைம் வந்து லீவா இருக்கு. மார்னிங் சரி சரி பண்ணிட்டு ஜஸ்ட் காலையில காலையில இதுதான் ஒரு மெடிடேஷன் எல்லாம் போட்டு அப்படி போகணும். போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு என்ன அழகா பெய்ய நட்சத்திரங்கள்ல அப்படியே 3 நட்சத்திரம் இந்த எண்ணம் அந்த போயிட்டு வருது. டெய்லி இன்னைக்கு காலையில ஒரு நட்சத்திரம் எந்த சைடு, வெஸ்ட் சைடு, மேற்கு சைடுல போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு சவுத் சைடு ஒரு நட்சத்திரம் அப்படியே நேற்று பார்த்தோம். நேற்று 2 நட்சத்திரம் நைட் 10 போட்டோ எடுத்துட்டீங்களா? வந்துட்டீங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காரு, ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. அவங்க கேட்குறாங்க, ஜோன்ல பேசுறாங்க, கேட்குறாங்க. கொஞ்சம் ஒரு போட்டோ எடுத்துங்க, ஒரே நிமிஷம். ஃப்ரண்ட்ல ஒன்று எடுத்துங்க, பேக். அது தெரியாது பார்த்து ரசிச்சிருக்கணும்.
சரி. ஏன்னா ஜூன்லேருந்து மீனாட்சி கேட்குறாங்க, என்ன நடத்துறீங்க, ஏது கேட்குறீங்க, அவங்க ஃபீட்பேக் கேட்குறாங்க, நடத்துறீங்களா கிளாஸ், அதுக்காக தான் இது. வேற ஒன்றும் இல்லைங்க. நன்றிங்க. ஓகே. ஓகே, சரிங்க. கீழே கொஞ்சம் அதெல்லாம் பரவாயில்லைங்க. சரிங்க.